பாரதிய ஜனதா எம்பிக்கள் முன் யோசனையின்றி வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது என்று அவர்களுக்கான பயிற்சி முகாமில் பிரதமர் மோடி அறிவுரை கூறினார். 16வது லோக்சபா உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்களில் 315 பேர் புதுமுகங்கள். லோக்சபாவில் 280 உறுப்பினர்களை கொண்ட பாரதிய ஜனதாவில் 162 பேர் புதுமுகங்கள். ஜூலை 7ஆம் தேதி பார்லிமெண்டின் பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்கவுள்ள நிலையில் புதிதாக தேர்வான பாரதிய ஜனதா எம்பிக்களுக்கு சபையில் நடந்து கொள்ளும் விதம் குறித்த பயிற்சி முகாம் டெல்லி ஹரியானா எல்லையில் அமைந்துள்ள சூரஜ்கண்டில் சனிக்கிழமையன்று துவங்கியது. 2 நாள் நடக்கவுள்ள இப்பயிற்சி முகாமை பிரதமர் நரேந்திர மோடி குத்து விளக்கேற்றி துவங்கி வைத்தார். துவக்க உரையாற்றிய பிரதமர் மோடி தானும் முதல் முறை எம்பிதான் என்று குறிப்பிட்டதோடு பிரதமர் அலுவலகத்தில் தானும் பயிற்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். சபையில் நல்லொழுக்கம் நற்சிந்தனையுடன் நடந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய மோடி எப்படிப்பட்ட சூழலிலும் பார்லிமெண்டின் கண்ணியத்தை காக்க வேண்டும் எனவும் எந்த விவகாரம் குறித்தும் முன் யோசனையின்றி வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். ஒவ்வொரு எம்பியும் தன்னுடைய தொகுதி தொடர்பாக 6 மாத செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டுமெனவும் அரசின் கொள்கைகளை ஒவ்வொரு எம்பியும் தன்னுடைய தொகுதி மக்களிடம் பயனுள்ள வழியில் கொண்டு சேர்க்க வேண்டுமெனவும் மோடி வலியுறுத்தினார். முகாமில் 162 லோக்சபா எம்பிக்கள் 18 ராஜ்யசபா எம்பிக்கள் பங்கேற்று பயிற்சி பெற்று வருகின்றனர். ராஜ்நாத் சிங், சுஷ்மா சுவராஜ், அருண்ஜேட்லி உள்ளிட்ட மூத்த மத்திய அமைச்சர்கள் பல்வேறு தலைப்புகளில் எம்பிக்களுக்கு பயிற்சி அளிக்கின்றனர். வாக்காளர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வது எப்படி என்று பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு பயிற்சி அளிக்கிறார். எம்பிக்களின் உரிமைகள் கடமைகள் குறித்து அருண்ஜேட்லியும் பார்லிமெண்ட் கோட்பாடுகள் குறித்து சுஷ்மா சுவராஜும் பயிற்சி அளிக்கின்றனர். மின்சாரத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் சமூக வலைதளங்களை பயனுள்ள முறையில் உபயோகப்படுத்துவது எப்படி என்று பயிற்சி அளிக்கிறார். ஞாயிறு மாலையுடன் நிறைவடையும் இப்பயிற்சி முகாமின் இறுதியில் மூத்த தலைவர் அத்வானி நிறைவுரையாற்றுகிறார்.